சார் ஒரே ஒரு நான் பண்ணுறது கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிங்களா? ஓகே. வணக்கம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா விதை அமிர்தம், நிலக்கடலைக்கு வந்துட்டு விதை அமிர்தம் வந்துட்டு நம்ம வந்து இப்போ விதை நேர்த்தி செய்ய போகிறோம். இங்கே நம்ம வானாபுரத்தில் வந்துட்டு திரு மணிகண்டன் அவர் வந்து இப்போ வந்து நம்மக்கிட்ட விஆர்ஐ 10ன்ற ஒரு நிலக்கடலை விதையை வாங்கியிருக்காரு. இப்போ அவருக்கு எப்படி நம்ம அந்த விதை அமிர்தம் விதை நேர்த்தி செய்ய போகிறோன்றது தான் இப்போ நம்ம ஒரு செயல் வழக்கமாக அவருக்கே செஞ்சு காமிக்க போகிறோம். நாளைக்கு அவர் வந்துட்டு இந்த விஆர்ஐ 10 நிலக்கடலையை வந்து அவர் ஒன்று வயலில் விதைக்க போகிறாரு. இவர் தான் திரு சண்முகம் அவர்கள். அப்புறம் இவர் வந்து நம்ம திட்டத்தில் வேலை செய்யக்கூடிய ஜெகதீசன். இவர் தான் இப்போ இந்த விதை நேர்த்தியை செய்ய போகிறாரு. விதை அமிர்தம் போட்டு விதை நேர்த்தி செய்ய போகிறாங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறேன். நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ பருப்பு இருக்குது. இந்த 10 கிலோ பருப்புக்கு ஒரு 110 ml 10 கிலோ பருப்புக்கு ஒரு 110 ml வந்துட்டு நம்ம கலந்தா போதும். ஏன்னா ஒரு கிலோவுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு 11 ml, ஒரு கிலோவுக்கு 11 ml வந்து நம்ம இந்த விதைநீர்த்தியை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். நல்லா செடி நல்லா எங்கேயும் படுற மாதிரி அவ்வளோதான். பாருங்க, இவர் பண்ணும்போது க்ளவுஸ் போட்டிருக்காரு. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய மருந்து வந்து அவரோட இதில் பாதிக்கப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. க்ளவுஸ் போட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த விதை நேர்த்தி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உடனடியாக காஞ்சிடும். ரொம்ப நேரம் காய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விதை நேர்த்தி பண்ண ஒரு மணி நேரத்துலேயே நம்ம வந்துட்டு பருப்பை வந்துட்டு நம்ம விதைப்பு செய்யலாம். அது மாதிரி ஒரு 10 நாள் வச்சுருந்து செய்யலாம். அது எப்படி வேணாலும் நம்ம வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.